ஹலோ விவாஸ், இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது நடிகர் ரவி மோகனினுடைய விவாகரத்து வழக்கு சிறிது காலமாக ரொம்பவே பரபரத்து காணப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்திங்க அப்படின்னா ரவி மோகனுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய பட்சத்தில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நாளில் மாமியார் சுஜாதா போட்ட வந்து 3 ஸ்டோரி இதை வந்து நாம் கவனிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த தீர்ப்பு எப்படி அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு ரவி மோகன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல திருப்பங்களை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு கடந்த சில மாதங்களாகவே தமிழ் சினிமாவில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருதுங்க. முதல்ல இது ஒரு குடும்ப பிரச்சனையாக மட்டுமே பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி 2 பேருமே சோஷியல் மீடியாவில் மாறி மாறி பல குற்றச்சாட்டுக்களை வைத்திருந்தாங்க. இதனால் இது அதிகமான விமர்சனங்களை சந்தித்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் தற்போது இன்னொரு சம்பவமும் இணைந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது ஆர்த்தி ரவி மோகன் தனக்கு மாதம் 40 லட்சம் ஜீவன் அம்சம் வழங்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருந்தாங்க. ஆனால் நீதிபதிகள் அந்த கோரிக்கையை ஏற்காமல் விவாகரத்து வழக்கு முடியும் வரைக்கும் மாதம் 3 லட்சம் இடைக்கால பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனது மகன்களை ரவி மோகன் சந்திக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வெளியான சில மணி நேரங்களில் ஆர்த்தியின் அம்மாவும் தயாரிப்பாளரான சுஜாதா விஜயகுமார் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 3 ஸ்டோரிகளை பகிர்ந்திருக்காரு. அது இணையத்தில் அதிகமான கவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் சுஜாதா பகிர்ந்த முதல் பதிவில் ஒரு உறவு 3வது நபரால் உடைவதில்லை, அந்த 3வது நபருக்கு இடம் கொடுக்கும் நபரால் தான் உடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பதிவில் நீ நல்ல மனைவியாக இல்லாததால் அவர் துரோகம் செய்யவில்லை, அவர் நல்ல ஆணாக இருக்க தவறியதால் தான் துரோகம் செய்தார் என்றும், 3வது பதிவில் மனைவியையும் குழந்தைகளையும் காயப்படுத்திவிட்டு வேறு ஒருவருக்கு ரோஜா கொடுக்கும் கணவர் என்ற வாசகமும் இடம் பிடித்திருக்கிறது. இந்த 3 பதிவுகளில் யாருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இந்த பதிவுகள் ரவி மோகனை தாக்கி தான் வைத்திருப்பதாக சோஷியல் மீடியாவில் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். உண்மையில் சுஜாதா ரவி மோகன் இப்படிப்பட்ட மறைமுக பதிவுகளை வெளியிடுவது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பு ரவி மோகன் ஆர்த்தி பிரச்சினை வெளிச்சத்திற்கு வந்த பிறகும் பெண், குடும்பம், நம்பிக்கை, துரோகம், பெண்களினுடைய மனவேதனை போன்ற கருத்துக்களை பலமுறை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கார். அப்போது கூட இது ரவிக்கான பதில்தான் என்று நெட்டிசன்கள் விவாதித்தனர். இப்போது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் அவர் இதுபோன்ற பதிவுகளை வெளியிட்டிருப்பது இந்த விவாதத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து விஷயத்தை அதிகமாக பேசப்பட்டது பாடகி கெனிஷா தான். ஆரம்பத்தில் ரவி மோகனுக்கும் கெனிஷாவின் நட்பாலை இந்த பிரிவுக்கு காரணம் என்று பேசப்பட்டது. ஆனால் கெனிஷா அதை மறுத்து இந்த விவாகரத்துக்கு நான் காரணமில்லை என்று விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தான் ரவி மோகனை விட்டு விலகப் போவதாகவும் அறிவித்துவிட்டு சோஷியல் மீடியாவை விட்டு விலகியிருந்தாங்க. இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த ரவி தன்னுடைய மனநலம் குறித்து வெளிப்படையாகவே பேசியும் இருந்தார். அப்போது கண்கலங்கி அவர் அழுததை பார்த்து அழாதீங்க ரவி, எல்லாம் சரியாகிடும் என்று ரசிகர்கள் ஆறுதல் கூறியிருந்தனர். அதோடு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் மனநலம் முக்கியம் என்று பலரும் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். இது ஒரு பக்கம் இருக்க நீதிமன்ற விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுஜாதா விஜயகுமாரின் இந்த 3 ஸ்டோரிகளும் இந்த குடும்ப விவகாரத்தை மீண்டும் பேசுபொருளாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல்
தற்போது நடிகர் ரவி மோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ரவி இடையிலான விவாகரத்து வழக்கு கடந்த பல மாதங்களாக தமிழ் திரை உலகத்தில் அதிகம் பேசப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றாகவே இருக்கின்றது. இருவரும் சோசியல் மீடியாவில் பரஸ்பரம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது முதல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் வரைக்கும் இந்த விவகாரம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்தன. இந்த நிலையில் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய இடைக்கால நீதிமன்ற உத்தரவு ரவி மகனுக்கு ஒரு முக்கியமான நிம்மதியை கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது ஆர்த்தி ரவி கேட்ட மாதம் 40 லட்சம் இடைக்கால ஜீவன் அம்ச கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக மாதம் 3 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டதாகவும், அதே நேரத்தில் ரவி மோகனுக்கு தனது 2 மகன்களையும் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்பட்டு வருது. ரவி மோகன் ஆர்த்தி ரவியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் அழகான தம்பதிகளில் ஒருவராக வலம் வந்தவர்கள். ஆனால் திடீரென்று இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதாக ரவி மோகன் அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போனது. பிறகு விவாகரத்து வழக்கின் ஒரு பகுதியாக ஆர்த்தி ரவி தனக்கும் தன்னுடைய குழந்தைகளின் பராமரிப்புக்கும் மாதம் 40 லட்சம் இடைக்கால ஜீவன் அம்சம் வேண்டும் என்று குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் முன்பே உத்தரவிட்டிருந்தது. இந்த விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே பாடகி கெனிஷா பிரான்சிஸுடன் ரவி மோகன் பழகுவதை வைத்தும் சோசியல் மீடியாவில் அதிகமான விமர்சனங்கள் இருந்தன. ஆனாலும் அவர்கள் இருவரும் ஒன்றாகவே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். பிறகு திடீரென தான் ரவி மோகனை விட்டு விலகுவதாக அறிக்கை வெளியிட்டு விட்டு கெனிஷா போய்விட்டார். அதற்கு பிறகு ரவி மோகன் செய்தியாளர்களை சந்தித்து கண்ணீருடன் பேசியிருந்தார். அதில் தான் பல வருடங்களாக மன அழுத்தத்தில் வாழ்ந்தேன். என்னுடைய குழந்தைகளை கூட பார்க்க முடியாமல் தவித்தேன். என்னுடைய பெயரையும் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க வேண்டும். அதுவே புதிய படங்களை வெளியிட மாட்டேன் என்றும் சொல்லியிருந்தார். அது பெரிய அளவில் பேசப்பட்டும் இருந்தது. பிறகு பலரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி இருந்தாலும் பழைய லெவலுக்கு ரவி மோகன் வர வேண்டும் என்றும் அவருடைய ரசிகர்களும் நண்பர்களும் ஆசைப்பட்டு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியிருந்தார். அதற்காக மக்களிடம் மன்னிப்பும் கேட்டிருந்தார். நான் இனி சினிமாவை விட்டு போக மாட்டேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நானே பார்த்து கொள்கிறேன் என்றும் சொல்லியிருந்தார். இப்படி சோசியல் மீடியாவில் சில மாதங்களாக பேசப்பட்டு வந்த ரவி மோகன் விவாகரத்து வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தற்போதைய உத்தரவுகள் இடைக்கால ஏற்பாடுகள் மட்டுமே. வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை. ஆனாலும் ஒருபடியாக ரவி மோகனுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தால் சந்தோஷம் என்று அவருடைய ரசிகர்கள் சொல்லி வருகின்றனர். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பரபரப்பான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.